வணக்கம். அக்காலத்தில் கலிலேயா என்னும் நாட்டில் நசரத்து என்னும் ஊரில் மரியா என்னும் கன்னி வாழ்ந்து வந்தார். அந்த ஊரில் யோசப்பு என்னும் நேர்மையாளரும் வாழ்ந்து வந்தார். இவர்கள் இருவருக்கும் திருமணம் ஒப்பந்தமாகி இருந்த வேளையில் கபிரியல் என்னும் வானதூதரின் கட்டளைக்கு ஏற்ப தூய ஆவியினால் மரியாள் கருத்தரித்தார். அதே வேளை யோசப்பும் வானதூதரின் கட்டளைக்கு இணங்க மரியாளை ஏற்றுக்கொண்டார். மரியாளுக்கு பேரகாலம் நெருங்கி இருந்த போது அரச கட்டளைப்படி கணக்கெடுப்பிற்காக தங்கள் சொந்த ஊரான பெத்லஹேமிற்கு புறப்பட்டு சென்றனர். அங்கு சில கூட்டம் மிகவும் அதிகமாக இருந்ததால் அன்று இரவு ஒரு மாட்டுக் கொட்டிலில் தங்கினர். அன்று நடுநிசி வேளையில் கடன் குளிரில் உலகின் மீட்பராம் இயேசு பாலனாய் அந்த ஆட்டு மந்தைகள் சூழ மரியாள் பெற்றெடுத்து அங்குள்ள தீவன தொட்டியில் கிடத்தினார். அவ்வளில் இதோ
ஒரு கண்டிஷன், எல்லாரும் ஒரே நேரத்தில் வரக்கூடாது. மாட்டு தொட்டிலும் இல்லை, அதனால் ஒருத்தர் தான் வரணும். சரியா? யாரை முதலில் கூப்பிடலாம்? ஒரு பெரிய கூட்டமே நிற்கிறது. யார் அது? ஓ, ஆடு மேய்க்கிற இடையர்கள் தானே. முதலில் அந்த இடையர் கூட்டத்தை அனுப்பி வைப்போம். அடுத்தது யாரு? அங்க மினுமின நிற்கிறது யாரு? ஓ, குட்டி நட்சத்திரம் தானே. அப்படியா கதை? நீதான் அந்த 3 ஞானிகளையும் கூட்டிக்கிட்டு வந்தீரோ? அவர்களை எங்கிருந்து கண்டுபிடித்தாய்? எங்கிருந்து எத்தனை நாளா கூட்டிக்கிட்டு வந்தாய்? 2 வருஷமா கூட்டிக்கிட்டு வந்தேன். கல்கத்தால இருந்து கூட்டிக்கிட்டு வந்தேன். ஓ, அது வருகிறார்கள்.
ராத்தவரி அது புதுவா நட்சத்திரம் பிறக்குது பார்த்தோம். அது பிறக்கும் போது உலகத்தை ஆளப்போகின்ற ராஜா பிறப்பார் என்று ஏற்கனவே படித்து தெரிந்து வைத்திருந்தோம். அன்றைக்கு புறப்பட்ட நாங்கள் நல்ல வேலை கடவுளின் ஆசீர்வாதத்தால் இந்த குட்டி நட்சத்திரம் எங்களை இங்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்கிறது. அதானே பார்த்தேன். போங்க போங்க, நீங்களும் போய் அந்த குட்டி இயேசுவுக்கு உங்கள் பரிசெல்லாம் கொடுங்கள். பார்த்தீர்களா, இங்கிருந்தான் குட்டி இயேசு வந்திருக்கிறார்கள் என்று. நீங்க பார்க்க போகவில்லையா? போவீங்க தானே? ஆனா குட்டி இயேசு எங்க